பெரும் சகாயமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் யாவரும் கூட அன்பின் வாழ்த்துக்கள். இந்த மார்னிங் மன்னா என்ற தின தியானத்தின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. கர்த்தர் நாளுக்குரிய வார்த்தை துணிச்சலாக விசுவாசத்துடன் செயல்படுங்கள். இதனுடைய ஆதார வசனம் மீகா 2ஆம் அதிகாரம் 13 வசனத்தில் வாசிக்கிறோம். தடைகளை நீக்கி போடுகிறவர் அவர்களுக்கு முன்பாக நடந்து போகிறார். அவர்கள் தடைகளை நீக்கி வாசலால் உட்பிரவேசித்து கடந்து போவார்கள். இந்திய தேசத்துக்கு சுவிசேஷம் அறிவிப்பதற்காக வில்லியம் கேரி போக முடிவெடுத்த போதுதான் மூத்த ஊழியக்காரர் ஒருத்தர் இளைஞனே, கர்த்தரை ரட்சிக்க விரும்பினால் உன்னுடையது அல்லது என்னுடையது உதவி எதுவும் இல்லாமல் அவரால் செய்ய முடியும் என்று நீ வேறு ஏதாவது செய்தா என்று அவரை கடிந்து கொண்டார். ஆனா கேரி என்ன பண்றார் தெரியுமா? கர்த்தரை நம்பி துணிவோடு செயல்பட்டார். அதை தொடர்ந்து அவருடைய விளைவு இந்திய தேசத்தில் ஆயிரக்கணக்கான ஆத்மாக்கள், 100க்கும் அதிகமாக செராம்பூர் வேதாகம கல்லூரி உள்ளிட்ட 12க்கும் மேற்பட்ட ஸ்தாபனங்களை எல்லாவற்றையும் கர்த்தர் வில்லியம் கேரிக்கு கொடுத்தார். அல்லேலூயா! நீங்களும் ஆண்டவரிடத்திலிருந்து பெரிய காரியங்களை எதிர்பாருங்கள். கர்த்தருக்காக பெரிய காரியங்களை செய்வீர்கள். ஆனால் நெகேமியா அக்கறையுடன் உபவாசித்து ஜெபித்து சரியான வாய்ப்புகளை காத்திருந்தார். ஒரு நாள் ராஜாவுக்கு முன்பாக நின்றபோது அவர், உனக்கு வியாதி இல்லையோ? உன் மனதில் துக்கம் என்ன? காரணத்தை சொல் என்றார். தைரியமே சொல்லப்பட வேண்டிய அந்த தருணம் அதுவே என்று நேர்ந்த நெகேமியா தன் ஊரான எருசலேம் அலங்கம் இடிந்து கிடப்பதை போல் இடிந்து கிடப்பதை போல் திரும்ப கட்டத்தான் விரும்புவதாக அவரிடம் சொன்னான். கர்த்தர் தனக்கு உதவுவார் என்கின்ற ஒரு நம்பி தன்னுடைய திட்டத்தை என்ன பண்ற ராஜாவிடத்தில் கூறி வேலையை முடிக்க ஒரு காலக்கெடுவை குறிப்பிட்டு தேவையான பொருட்களை அவரிடத்திலிருந்து கேட்டான. தேவனுடைய தயவுள்ள கரம் என்மேல் இருந்தபடியால் ராஜா என் வேண்டுகோள்களை நிறைவேற்றினார் என்று நெகேமியா 2:8 வாசிக்கிறோம். பல தடைகள் வந்த போதிலும் 52 நாட்களில் அலங்கத்தை கட்டி முடித்தார் நெகேமியா என்று சொல்லி வாசிக்கிறோம். இப்போ நாம ஜெபிக்கலாமா? பிதாவே, வில்லியம் கேரி மற்றும் நெகேமியா இருவருமே என்னை போன்ற எளிய மக்களாக இருந்த போதிலும் உம்மேல் வைத்த நம்பிக்கையால் தைரியமாய் செயல்பட்டதை போல நானும் செயல்பட்டு உமக்காய் பெரிய காரியங்களை செய்ய இன்னைக்கு கிருபை தாரும். ஆமேன். Have a blessed day. God bless you. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.